அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க போவது சரவண பவ அல்லது சரகண பவ. இது நாமமா அல்லது மந்திரமா? முருகனுடைய இது பீஜாட்சரம் தானா? இதை பற்றிய ஒரு விளக்கங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த முருகனுடைய பீஜாட்சரத்தை சரியாக புரிந்து அதனுடைய மாத்திரை அளவுகளை சரியாக கணித்து கொண்டு குருமுகமாக இதை பெற்று நாம் உச்சரிக்கும்போது கண்டிப்பாக முருகனுடைய ஞானம் என்பது நம்முடைய மூளைக்குள்ளே நிறைந்த ஆற்றலாக பரிணமிக்கும். இந்த மூளையானது 100% நம்மால் பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் நாம் நிச்சயம் ஒரு கடவுளுக்கு நிகரான ஆற்றலை பெறுகிறோம். இதுதான் உண்மை. நாம் கிட்டத்தட்ட இன்றைய நிலைமையிலே இந்த மூளையில் 4-5% கூட நம்மளால் பயன்படுத்த முடிவதில்லை. மொத்தமாக இந்த மூளையை பயன்படுத்துவதும் கடினம். ஒரே சமயத்தில் இந்த மூளை பலவிதமான ஆற்றலை கொண்டிருந்தாலும் கூட நம்மால் ஒரே சமயத்தில் 4 அல்லது 5% மேலும் அந்த மூளையை பயன்படுத்த முடியாது. ஆனால் முருகனுடைய ஞானமான அந்த அறிவானது ஹைப்போதாலமஸ் என்கின்ற மத்தியில் பதிந்து கிடக்கிறது. நாளமில்லா சுரப்பிகளை இயக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ் என்கின்ற இடத்திலிருந்து தான் முருகப்பெருமானுடைய ஞானமானது வெளிப்படுகிறது. இதைத்தான் கதையாக, புராணமாக, பக்தியாக பல வழிகளிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லுகின்ற இந்த 3 வகையிலே நாம் அந்த இறைவனை துணை கொள்ளும் பொழுது நமக்கு அந்த ஞானம் முழுமையாக கிடைக்கும். ஒன்றை விட்டாலும் ஒன்று நமக்கு கை கொடுக்காது. இதை நமக்கு இந்த திருப்புகளில் கூட சீர்பாத வகுப்பு அணி, தேவேந்திர சங்கமம், வேல்மாறல் என்று வகுத்திருக்கிறார்கள். அதில் முதலில் வரக்கூடிய இந்த சீர்பாத வகுப்பு முருகனுடைய தோற்றம் எப்படி, அந்த சக்தியானது தோற்றுவிக்கப்படுகிறது, அதனுடைய அலங்காரம் என்ன, இதையெல்லாம் சொல்லியிருப்பார்கள். அடுத்து இந்த தேவேந்திர சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலை பார்க்கும் பொழுது அதில் முழுக்க இறைவனுடைய தன்மையை காட்டிலும் இறைவனுடைய தன்மை, சக்தியினுடைய தன்மையை அதிகமாக சிலாகித்து பேசியிருப்பார்கள். அதனுடைய அலங்காரங்கள், அதனுடைய தோற்றம், அம்பாளுடைய சக்தி எப்படி வேலாக பரிணமிக்கப்பட்டு அந்த வேலானது எப்படி முருகப்பெருமானோடு சேர்ந்து வருகிறது, இவைகள்லாம் அந்த தத்துவத்திலே சொல்லியிருப்பார்கள். அதே போல் வேல்மாறல் என்பது மனிதனுக்கு ஔஷதமாக, மருந்தாக பரிணமிக்கிறது. ஒரு மருந்து என்பது எப்படி வந்தது என்கின்ற விஷயங்கள்லாம் நம்ம பின்னொரு வீடியோவில் சொல்லுகிறோம். இப்பொழுது இதில் பார்க்கும் பொழுது இந்த 3லும் கூட சக்தியினுடைய தத்துவத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் கூட இந்த ஸ்ரீவிதியினுடைய சாம்பவி முத்திரை என்பது இந்த வேல்மாறலிலே பதிந்திருக்கிறது என்று அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி எல்லா பெரியோர்களுமே சக்தி தத்துவத்தை அடிப்படையாக வைத்து தான் முருகப்பெருமான் தோன்றியிருக்கிறார் என்பதைத்தான் நமக்கு மறைமுகமாக காட்டியிருக்கிறார்கள். கணபதி இல்லாத முருகன் இல்லை, முருகன் இல்லாத சக்தி இல்லை, சக்தி இல்லாத முருகன் இல்லை. இவர்கள் 3 பேரும் இல்லாத சிவனும் இல்லை, சிவன் இல்லாத இவர்கள் 3 பேரும் கிடையாது. ஆக இந்த 4மே ஒரு ஞான வழி செல்பவர்களுக்கு மிக முக்கியமான நம்முடைய அபிலாஷைகளை, இந்த இகலோக கர்மங்களை தீர்க்கக்கூடிய வகையிலே இந்த 4 தெய்வ உருவங்கள் நமக்கு பயன்படுகிறது. அதேபோல் முருகப்பெருமானுக்கு நாம் திணை, தேன் 2ம் படைத்து வழிபடுகிறோம். இந்த திணையும் தேனும் படைத்து வழிபட வேண்டிய நோக்கம் என்ன? முருகப்பெருமான் அந்த மூளையில் ஏற்கனவே சொல்லியிருக்க நம்முடைய மூளையிலே ஞானமாக பரிணமிக்கிறார் என்று சொல்கிறோம். அப்பொழுது ஒரு விஷயத்தை கிரகித்து அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் நாம் அது நமக்கு சிக்னலாக மறுபடியும் நமக்கு அதை புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த மூளைக்குள்ளாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட சில தாதுக்கள் தேவைப்படுகிறது. பொதுவாக நமக்கு எந்த தாதுக்கள் வேண்டும் என்று கேட்டால் பொதுவாக எல்லோரும் சொல்வது சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இப்படி தாதுக்களை சொல்வார்கள். ஆனால் நாம் பெரும்பாலும் அறிந்திராத மருத்துவத்தில் மட்டும் அதை பெரிதாக குறித்து காட்டியிருப்பார்கள். ஆனால் பொதுவான ஒரு மக்களுக்கு இந்த ஒரு தாது மிக முக்கியமானது. அந்த எந்த தாது அந்த முருகனுடைய அருளை அல்லது முருகனுடைய ஞானத்தை நமக்கு உணர்த்துகிறது என்று பார்க்கும் பொழுது மெக்னீசியம் என்கின்ற ஒரு தாது இருக்கிறது. இந்த மூளையிலே பெரும்பகுதி மெக்னீசியம் என்கின்ற ஒரு பொருள் தான் தகவல் கடத்துவதில் அல்லது தகவலை விரைவாக அது பெற்று புரிந்து கொள்வதில், நமக்கு அந்த ஞானத்தை உணர்த்துவதில் இந்த மெக்னீசியத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையிலே நாம் இந்த திணை அரிசியை பார்க்கும் பொழுது அதிலே நமக்கு அந்த மெக்னீசியமினுடைய சத்துக்கள் அதிகமாக, அதே போல் பொட்டாசியமின் சத்துக்கள் அதிகமாக இந்த மூளையில் இருக்கிற நியூரான்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துகின்ற வகையிலே அந்த திணை அரிசி மாவிலே அந்த சத்துக்கள் இருக்கின்றன. அதை நாம் தேனோடு சேர்க்கும் பொழுது அந்த தேனிலே பார்த்தால் பொட்டாசியம் என்கின்ற சத்து மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பொட்டாசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், நாம் வான வேடிக்கை வெடிக்கிறோமே, பட்டாசு வெடிக்கிறோமே, அதை கொளுத்தி போடும்போது தெரியும் அது எவ்வளோ அழகாக மேல் நோக்கி செல்வதுமாக மேலும் விரைவாக செல்வதான ஒரு தன்மையை அந்த பொட்டாசியம் பெற்றிருக்கிறது. அதே போல் அந்த மெக்னீசியம் என்பதை நீங்கள் எரித்து பார்க்கும்பொழுது மெக்னீசியத்தினுடைய ஒளி மிக வெண்மையாக இருக்கும். அது நீருக்குள்ளும் எரியும். அதனால தான் நீருக்குள் தோன்றினால் முருகன் என்று சொல்லுகிறோம். நீருக்குள்ளே நெருப்பாக தோன்றி
நீருக்குள் எப்படி நெருப்பு எரிய முடியும்? நீருக்குள் நெருப்பாக இருக்கின்ற சொன்னால் அந்த மெக்னீஷியத்தினுடைய சத்து, அந்த மெக்னீஷியமானது நீருக்குள்ளும் வெண்மையாக எரிகிறது. அப்போ அது முருகப்பெருமான் ஞானமாக ஒளியாக நித்தம் நம்முள்ளே ஒளிரக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கிறான்னு சொன்னால் நாம் இந்த உடம்பிலே அந்த மெக்னீசியம் என்கின்ற தத்துவத்தை அதிகப்படுத்தி இந்த மூளையிலே அந்த சத்துக்கள் குறையாமல் பார்த்து கொண்டு நம்முடைய மூளையுடைய இயக்கத்தை பரிபூர்ணமாக செய்ய வைக்கக்கூடிய ஒரு தந்திரத்தை தான் இந்த பாடல்கள் வழியாக, நமக்கு கொடுக்கப்பட்ட செய்யுள்கள் வழியாக, நாம் காலங்காலமாக கேட்டு வரக்கூடிய புராண கதைகள் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் முருகப்பெருமானுடைய சரவணபவ என்கின்ற சொல் அவருடைய நாமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பீஜாட்சர மந்திரம் ஆகாது. நாம ஜபம் எப்பொழுது வேண்டாமாலும் எங்கு வேண்டாமாலும் செய்யலாம். ஆனால் மந்திர ஜபம் என்று வரும்பொழுது அதற்கு முறை இருக்கிறது, அதற்கு குரு வேண்டும். அந்த மந்திரத்தை முறையாக தெரிந்து கொண்டு நாம் ஜபிக்க வேண்டும். இப்படி செய்தால் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகையினால் நாம் இப்படி ஜபங்களை செய்யும் பொழுது, மந்திர பிரயோகங்களை செய்யும் பொழுது முருகப்பெருமானை கொண்டு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முருகப்பெருமானை அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அரிய பதிவிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.